அண்மைச் செய்தி. எஸ்பி வேலுமணி தலைமையிலான இபிஎஸ் அதிருப்தியாளர்களுக்குள் விரிசல் ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. எஸ்பி வேலுமணி அறிவிப்பிற்கு மாறாக தங்கமணி முடிவெடுத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தங்கமணியின் முடிவு தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கூட்டுறவு வங்கிகள்ல விவசாயிகள் பெற்ற பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்தும், அதே போல மேகதாது விவகாரத்துல மெத்தனமாக செயல்பட்ட தமிழக அரசை கண்டித்தும் இன்றைய தினம் அதிமுக சார்பில் சென்னை நீங்களாக மற்ற எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இன்றைய தினம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. தஞ்சையில அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில ஏற்கனவே முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி உள்ளிட்டோர் எல்லாம் எந்தெந்த மாவட்டங்களில் தலைமையேற்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள் என்ற அந்த பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில நேற்று தினம் நாங்கள் சம்பந்தப்பட்ட எங்களுக்குரிய சொந்த மாவட்டங்கள்ல எங்களுக்கு இந்த போராட்டத்துக்கு தலைமையேற்று நடத்துவதற்கு அனுமதி வழங்காத நிலையில இந்த போராட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் மற்றும் எஸ்பி வேலுமணி உள்ளிட்டோர் கூட்டாக ஒரு கடிதத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அளித்திருந்தாங்க. இந்த நிலையில எஸ்பி வேலுமணி ஆதரவாளராக கருதப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி எடப்பாடி பழனிசாமியினுடைய அறிவிப்புக்கு இணங்க தற்போது சேலம் மாவட்டத்தில் நடைபெற்று வரக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த மாவட்ட செயலாளர் பதவிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமிக்கு வலியுறுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில தற்போது அதிருப்தியாளர்களிடையே ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் எஸ்பி வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள போவதில்லை என்று கூட்டாக அந்த ஒரு கடிதத்தை எடப்பாடி பழனிசாமி இடத்துக்கு வழங்கியிருந்த நிலையில எஸ்பி வேலுமணியினுடைய ஆதரவாளராக கருதப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் தங்கமணி தற்போது சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தங்கமணிக்கு நாமக்கல் மாவட்டம் தான் அவருடைய சொந்த மாவட்டமாக கருதப்படுகிறது. அவருக்கும் அவருடைய சொந்த மாவட்டத்தில் தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பு வழங்காமல் சேலம் மாவட்டத்தில் தான் அவருக்கு பொறுப்பேற்று இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அந்த உத்தரவும் வழங்கப்பட்டிருந்தது. தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய உத்தரவுக்கு ஏற்றவாறு தற்போது தங்கமணி சேலம் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார். இதன் மூலமாக எஸ்பி வேலுமணி, நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டோருக்கு ஆதரவாக நிலைப்பாட்டில் இருந்த தங்கமணி தற்போது அணி மாறுகிறாரா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அவர்களுக்குள் அதிருப்தி எழுந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.